அதாவது தன்னுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களை சொன்னால் கூட அது நடுத்தரமான நன்மைகளை கொடுக்காம தேவையில்லாத தொல்லைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பயிற்சி அமையுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மகர ராசியை பொறுத்தளவுக்கு சனி பயிற்சி மிக மிக சாதகமாக சந்தோஷமா இருந்துட்டு இருக்குது. ஆனால் குரு பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குரு பயிற்சியாக கூடிய இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகம் அப்படிங்கிறத விட பாதகமா தான் இருக்கும். இதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தால் கூட 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால சொந்த வீடு வாங்கக்கூடிய, ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய, அயல் நாட்டு பயணங்களில இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நல் பாக்கியங்களை நாள்தோறும் கொடுப்பார். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும். குரு பயிற்சி அதாவது 2025 மே மாதம் 14ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறதா சொல்லப்பட்டிருக்குது. அந்த வகையில மகர ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானமாக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குது. இந்த 6ஆம் இடத்துல முழு சுப கிரகமா விளங்கக்கூடிய குரு பகவான் மறைஞ்சிருந்தார் அப்படின்னா தேவையில்லாத தொல்லைகள், தேவையில்லாத எதிர்ப்புகள், நீங்கள் அடுத்தவர்களுக்கு நல்லது சொன்னால் கூட அந்த நல்லது தெரியாம தேவையில்லாம உங்க மேல அதாவது கோபப்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது தன்னுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களை சொன்னால் கூட அது நடுத்தரமான நன்மைகளை கொடுக்காம தேவையில்லாத தொல்லைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பயிற்சி அமையுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதாவது எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வளைந்து நெளிந்து வாழக்கூடிய தகுதியை உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய அமைப்புல தான் இந்த குரு பகவான் இருக்கிறாரு. குரு பயிற்சி அமையுது அப்படிங்கிறது உண்மை. மகர ராசியை பொறுத்தளவுக்கு சனி பயிற்சி மிக மிக சாதகமாக சந்தோஷமா இருந்துட்டு இருக்குது. ஆனால் குரு பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குரு பயிற்சியாக கூடிய இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகம் அப்படிங்கிறத விட பாதகமா தான் இருக்கும். ஆனால் இந்த குரு பகவான் எந்த சாஸ்திரம் 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது பாதகம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுச்சோ அதே சாஸ்திரம் தான் இந்த குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு பண பாக்கியங்களை அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி வச்சிருக்குது. அந்த வகையில இந்த குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப உத்தியோகமே இல்லாதவங்களுக்கு உத்தியோகத்தை கொடுக்கக்கூடியது, ஏற்கனவே உத்தியோகத்துல இருந்து நேரம் காலம் பார்க்காம ஓய்வு நேரங்கள்ல கூட உத்தியோகத்தை உழைச்சிருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சிறு பணி உயர்வு கூட கிடைக்காம கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதாவது நமக்கு கிடைக்க வேண்டிய பணி உயர்வு கிடைக்காம இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கூட உள்ள அல்லது நமக்கு பின்னாடி சேர்ந்த தகுதியே இல்லாத இன்னொரு நபருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பொழுது அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டு அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது கொஞ்சம் அங்கலாப்பு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அங்கலாப்பு இல்லாம உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய திறமையை அந்த அலுவலக நிர்வாகம் பொறுமையாக கவனிச்சு பெருமையான ஒரு உத்தியோகத்தை, அதாவது முதன்மை ஸ்தானத்தை, நிர்வாக பொறுப்புகளை அருமையாக கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பார்வை அமையும் அப்படிங்கிறது அப்பட்டமான உண்மை. இதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தால் கூட 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால சொந்த வீடு வாங்கக்கூடிய, ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய, அயல் நாட்டு பயணங்களில இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நல் பாக்கியங்களை நாள்தோறும் கொடுப்பார். சில பேருக்கு உள்ளூர்ல இருந்தால் நல்லது, சில பேருக்கு வெளியூர் போனாத்தான் நல்லது, இன்னும் சில பேருக்கு வெளிநாடு போனாத்தான் நல்லது. அந்த மாதிரி வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இருந்து கூட அதுல தேவையில்லாத தடை இருந்துன்னு வைங்களே, அந்த தடைகளை எல்லாம் அடியோடு கிள்ளி எறிந்து மிகப்பெரிய நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பார்வை இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். விரயஸ்தானமாகவே இருந்தால் கூட அந்த ஸ்தானம் குரு பகவானுடைய ஆட்சி வீடாக சொந்த வீடா இருக்கிறதுனால நல்ல கிரகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பார்வை இருந்துட்டு இருக்கும். இதே குரு பகவான் அதாவது இருக்கிற இந்த 2 பார்வைகளுக்கு மேல இன்னொரு பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு, அதாவது மகர ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை தனகாரகரா இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கறதுனால தன பண சம்பாத்தியத்துக்கு தடையே இருந்துட்டு இருக்காது. எந்த நேரத்துல பணம் வேணுமோ, இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம மொங்கன்னு உழைக்கிறோம், எவ்வளவோ கல்வி படிக்கிறோம், எவ்வளவோ திட்டமிடுறோம், இருந்தாலும் சரியான நேரத்துல சரியான பணம் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது உண்மை. ஆனால் இந்த குரு பயிற்சியினுடைய பார்வை பாத்தீங்கன்னா மகர ராசியை சேர்ந்த உங்களுக்கு
எந்த நேரத்துல பணம் தேவைப்படுமோ அந்த நேரத்துல பணம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை நிச்சயமா கொடுப்பாரு. எந்தெந்த நேரத்துல உங்களுக்கு செலவு வருதோ செலவு வருவதற்கு முன்னாடியே வரவுகளை கொடுக்கக்கூடிய, அதாவது யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய செலவு வருவதற்கு முன்னாலேயே உங்களுக்கு தெரியாம வரவுகளை கொடுக்க வேண்டிய பாக்கியத்தோடு இந்த குரு பயிற்சி அமையுது அப்படிங்கிறது உண்மை. ஆக மகர ராசியை பொறுத்தளவுக்கு குரு பயிற்சி ஆகக்கூடிய இடம் ஓரளவு சரியில்லை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் குரு பார்வை செய்யக்கூடிய அந்த 3 இடங்களும் மிகப்பெரிய நன்மையான அமைப்பில் இருக்கிறதுனால முத்தாய்ப்பான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தோடு இந்த குரு பயிற்சி அமையுது. மகர ராசியை பொறுத்தளவுக்கு கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக வந்துட்டு இருக்கும் இந்த குரு பயிற்சிக்கு. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும்.